மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கேன். நீங்க வந்து ஸ்டாக் மார்க்கெட்ல ஒரு பிகினரா இருக்கீங்கன்னா, எல்லா கம்பெனியோட டீட்டெயில்ஸும் தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்ல. ஒரு சில நிறுவனங்கள தெரிஞ்சுக்கிட்டா போதும். அந்த ஒரு சில நிறுவனங்கள் எது அப்படின்னா, உங்களுக்கு போக போக தெரியும். இப்போ கண்டிப்பா இதெல்லாம் ஃபாலோ பண்ணணுமா, இதெல்லாம் பார்க்கணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கன்சிஸ்டன்ட்டான குரோத் குடுக்கக்கூடிய நிறுவனங்கள நீங்க செலக்ட் பண்ணணும். கன்சிஸ்டன்ட்டான குரோத் அப்படிங்கிறது, இன் டெர்ம்ஸ் ஆஃப் ப்ராஃபிட்லயும் இருக்கணும். அதே மாதிரி இன் டெர்ம்ஸ் ஆஃப் ஷேர் ப்ரைஸ்லயும் இருக்கணும். 2த்துலயுமே இருந்தா தான் அதுக்கு நம்ம பிகினரா உள்ள போறதுக்கு ஈஸியா இருக்குங்கிறதுனால, உங்களுக்கு இந்த பர்ட்டிகுலர் வீடியோல மேஜர் 20 கம்பெனிஸ் அப்படின்னு குடுக்குறேன். இந்த மேஜர் 20 கம்பெனிஸ் அப்படின்னா, இந்த 20 கம்பெனில நீங்க இன்வெஸ்ட் பண்ணணுமா அப்படின்னா அது கிடையாது. மேஜர் 20 கம்பெனிங்கிறது ஜஸ்ட் நீங்க இந்தந்த நிறுவனங்கள அடிக்கடி ஃபோக்கஸ் பண்ணுங்க. இதெல்லாம் வந்து உங்களுக்கு சேஃபான நிறுவனங்கள். இதெல்லாம் நம்ம இன்வெஸ்ட் பண்ணோம்னா பெரிய அளவுக்கு அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்காது அப்படிங்கிறது தான் நான் சொல்றேன். லாங் டேர்ம்லயும் அதே மாதிரி உங்களுக்கு ஓரளவுக்கு ஸ்மூத்தான ப்ராஃபிட்டே உங்களுக்கு கிடைச்சிடும். சரியா? அதுதான் விஷயம். ஏன்னா மற்றவங்கலாம் வந்து மார்க்கெட் வாலடைலிட்டியில மாட்டும்போது நீங்க மாட்டாம தப்பிக்கிறதுக்கு என்னென்ன வழி இருக்குதுங்கிறது இது ஒரு பேராமீட்டர். சரிங்களா? இதுதான் வழின்னு சொல்லல, இதுவும் ஒரு வழி. அவ்வளவுதான். ஆஸ் அ பிகினர், இன்ஃபோசிஸ் அப்படிங்கிற கம்பெனியை பத்தின ஒரு நியூஸ் இப்போ 2-3 நாளா வந்து வலம் வந்துட்டு இருக்கு. அப்படின்னா என்னன்னு மட்டும் புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா ஸ்டாக் மார்க்கெட்ல இருக்கிறவங்களுக்கு ஓரளவுக்கு இது தெரியும். இது ஒன்றும் புதுசு கிடையாது. ஏற்கனவே 2017 இதே மாதிரி ஒரு முறை நடந்து 4.5% பங்குகளை அவங்க வித்ட்ரா பண்ணாங்க. அப்படி வித்ட்ரா பண்ணும்பொழுது என்ன மாதிரியான இம்பாக்ட்ஸை மார்க்கெட்ல கொடுக்குங்கிறத உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக, சிம்பிளா புரிய வைக்கிறதுக்காக தான் நான் இதை சொல்றேன். மற்றபடி இது சொல்லணும்னு எனக்கு எந்த அவசியமும் இல்லை. ஒரு 18,000 கோடி பங்குகளை அவங்க வித்ட்ரா பண்றாங்க. 18,000 கோடி பங்கு அப்படின்னு சொன்னா ஷேர்ஸ் அப்படின்னா இட் இஸ் சம்திங் அரௌண்ட் 2.41% ஆஃப் த டோட்டல் ஷேர்ஸ் இல்லையா? அப்படி பண்ணும்பொழுது ஃபர்ஸ்ட் என்ன பண்ணியிருக்காங்கன்றத நோட் பண்ணிக்கோங்க. 1800 ரூபாய்க்கு நவம்பர் 14ஆம் தேதி யார் யார்கிட்ட இந்த ஸ்டாக் இருக்கோ அவங்களுக்கு இந்த ஆஃபரை கொடுக்குறாங்க. நவம்பர் 14ஆம் தேதி யார்கிட்ட இந்த ஸ்டாக் இருக்கோ அவங்களுக்கு இந்த ஆஃபர். கிளியரா? அவங்க என்ன பண்ணலாம், இப்போ 1400 ருபீஸ் இப்போ சப்போஸ் இப்போ மார்க்கெட்டில் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் 1800க்கு விற்கலாமான்னா தாராளமாக விற்கலாம். அதனால உங்களுக்கு லாபம் இருக்குமாங்கிறத நேரடியாக பார்த்தா ஒரு 400 ருபீஸ் ப்ராஃபிட் இருக்க மாதிரி இருக்கும். ஆனால் உண்மையிலேயே வந்து அது நமக்கு நேரடி லாபம் கிடையாது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கங்க. ஏன் அப்படின்னா, உங்ககிட்டயே ஒரு 1000 ஷேர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் ஒரு கம்பெனி நடத்திட்டு இருக்கீங்க. உங்ககிட்ட ஃபண்ட்ஸ் வந்து தேவைக்கு அதிகமாக இருந்தால் என்ன பண்ணுவீங்க? சும்மா தான் இருக்கும். எந்த விதமான இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் அது யூஸ் பண்ண முடியாத ஒரு பெரிய ஃபண்ட்ஸ் இருந்துச்சுன்னா என்ன பண்ணலாம்னா, நம்ம ஒரு 100 ஷேரை வித்ட்ரா பண்ணிக்கலாம். எப்படி ஐபிஓவில் உள்ள வரதுக்கு பர்மிஷன் இருக்கோ அதே மாதிரி ஐபிஓனா ஃபர்ஸ்ட் டைம் உள்ள வர்றது, அது மாதிரி எஃபிஓன்னு சொல்லுவோம். அது வந்து செகண்ட் டைம் தேர்ட் டைம் ஃபாலோடு பப்ளிக் ஆஃபர்னு சொல்லுவாங்க. இதெல்லாமே உங்களோட நம்பர் ஆஃப் ஷேர்ஸை இன்க்ரீஸ் பண்ணும். அதே மாதிரி இந்த மாதிரி வித்ட்ராவல்ஸும் பண்ணலாம்னா பண்ணலாம். அது என்ன பண்ணணும், உங்கள் நம்பர் ஆஃப் ஷேர்ஸை குறைக்கும். அதில் நேரடியாக ஒரு ஷேருக்கான ப்ராஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உடனே கிடைக்காது, மேபி ஃபியூச்சரில் கிடைக்கலாம். ஏன் அப்படின்னா ஏர்னிங் பர் ஷேர் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி 1000 ஷேரில் டிவைட் பண்ணுவாங்க, இப்போ 900 ஷேர்ஸில் தான் டிவைட் பண்ணுவாங்க. ஏன்னா இப்போ எக்ஸஸான பணத்தை தான் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா வெளியே ரோட் பண்ணுறாங்க. அந்த வகையில் பார்க்கும்பொழுது இது நமக்கு கொஞ்சம் நாட்கழிச்சு நல்ல ரேட் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மோரோவர் இப்போ 1000 ஷேருக்கு உண்டான வேல்யூவை 900 ஷேருக்குள்ள நீங்கள் கம்ப்ரஸ் பண்ணும்பொழுது ஆட்டோமேட்டிக்காக அந்த ஒரு ஷேரோட ப்ரைஸு 1400 1800ங்கிறது தானாகவே மாறி வந்துடும். அதனால இது நீங்கள் அவங்ககிட்ட கொடுத்து தான், அதை விட அதிகமாக கூட போகும், அவங்ககிட்ட கொடுத்து தான் 1800 சம்பாதிக்கணும்னு அவசியம் இல்லை. ஃபியூச்சரில் 1800 மேலேயே போகும். அப்படி நீங்கள் மார்க்கெட்டில் விற்று ப்ராஃபிட் பார்க்கலாம். சரியா? ஸோ இது மாதிரி ஒன்று இருக்குது, பிகினர்ஸ் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக நான் இதை சொன்னேன். இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து டாப் 20 கம்பெனியில் இருக்கக்கூடிய முதல் கம்பெனியில் நான் லிஸ்ட் எடுத்து வச்சுருக்கேன். மொத்தம் 5 பார்ட் இருக்குது. 5 பார்ட்டும் ஆல்டர்னேட்டிவ் டேஸில் போடுறேன். இன்னைக்கு நம்ம 4 கம்பெனி பார்ப்போம். அதில் ஃபர்ஸ்ட் நம்ம இந்துஸ்தான் யூனிலிவர் பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதாவது யூனியன் பேங்க் அண்ட் ஐடிபிஐ இதை வந்து எப்படி அனலைஸ் பண்ணணும், அந்த ஸ்டாக் ப்ரைஸை நம்ம வச்சுக்கலாமா வேணாமா அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதில் வந்து ஐஓபி பேங்க் ஒரு 14 வருஷமாக லாஸ்ட்டில் போயிட்டு அது ஏன் போகுதுங்கிறத கூட சொல்லியிருக்கேன். ஒருவேளை அந்த வீடியோ பார்க்காதவங்க நான் கார்டு கொடுக்குறேன் மேலே, நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு அப்புறமா போய் அதை பாருங்கள். சரியா? இந்துஸ்தான் யூனிலிவர் அப்படிங்கிற ஷேர் 2400 ரூபாய்க்கு மேலே டிரான்சாக்ட் ஆகிட்டு இருக்கு இல்லையா? இதோட கிராஜுவல் க்ரோத் பாருங்க ஓவர் த பீரியட், அதாவது அது எப்போ வந்ததோ ஐபிஓல அதுலேருந்து அந்த ஸ்டாக் ப்ரைஸ் எப்படி போயிட்டு இருக்குங்கிறத போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 5 இயர் போட்டிருக்கேன். இந்த 5 இயரில் உங்களுக்கு ஒரு விஷயத்தை கிளியர் பண்ணியிருக்கேன். நான் எப்பவுமே பாருங்க, நான் இந்த எல்லோ கலரில் மார்க் பண்ணியிருக்கேன்ல, அந்த எல்லோ கலரில் மார்க் பண்ணது எல்லாமே பார்த்தீங்கன்னா மார்ச் ஏப்ரல் மே இந்த சீசன். ஸோ சீசன் பிஸ்னஸ்னு ஒன்று இருக்குது. சப்போஸ் இன்வெஸ்ட் பண்ண, நான் பல தடவை சொல்கிறேன், யாராவது இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா டக்குன்னு எடுத்துகிட்டு போய் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. நீங்கள் அதை வந்து எஸ்ஐபி மோடில் சேவ் பண்ணி அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும், ஸ்டாக்கு கன்வெர்ட் பண்ணணும். இப்போ நீங்கள் மாதம் ஒரு அமௌண்ட்டை டெட் ஃபண்ட்ஸில் சேர்த்து வச்சுட்டே வரணும். அப்போ என்ன ஆகும்னா, நீங்கள் சேர்த்து வச்ச பணம் இல்லாமல் உங்களுக்கு அதில் டெட் ஃபண்ட்ஸில் 8% க்ரோத்தும் கிடைக்குது. அந்த க்ரோத்தும் பிரின்சிபலும் சேர்த்து நீங்கள் மார்ச் ஏப்ரல் மேல என்ன பண்ணலாம், ஸ்டாக்கை
பர்ச்சேஸ் பண்ணலாம். இதுதான் நான் உங்களுக்கு எப்பவுமே கொடுக்குற அட்வைஸ். அதாவது ரீட்டைலருக்கு சொல்கிறேன். பெரிய பெரிய இன்ஸ்டிடியூஷன்ஸ்க்குலாம் இது செட் ஆகும்னு நான் சொல்ல வரல. பெரிய ரீட்டைலர்ஸ்க்கு இது ஒர்க் அவுட் ஆகும். அதனால தைரியமாக நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். எஸ்ஐபி ஸ்டார்ட் பண்ணாலும் ஸ்டார்ட் பண்ணுங்க. ஏன்னா வீடியோ பார்க்கறது முக்கியம் இல்லை. இது வரைக்கும் எத்தனை எஸ்ஐபி இதுக்காக வெயிட் பண்ணுது, ஸ்டாக் மார்க்கெட்டுக்காக இன்வெஸ்ட் பண்ண தயாராக இருக்கீங்கிறது தான் கேள்வி. அப்போ இந்த 5 வருஷமும் நான் உங்களுக்கு அந்த எல்லோல மார்க் பண்ணி காட்டினது மட்டும் இல்லாமல் இந்த கம்பெனியோடைய ஏர்னிங் பர் ஷேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 46 ரூபா 50 காசு இருக்கு. மற்றபடி பி ரேஷியோ 52 இருக்கு. அதுக்கப்புறம் புக் வேல்யூ 200 இருக்கு. அப்போ 200 ருபீஸ் புக் வேல்யூ இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி 2400 ரூபாய்க்கு சேல் ஆகிட்டு இருக்கு. அப்போ இந்துஸ்தான் யூனிலிவருங்கிறது டிமாண்ட்ஃபுல்லான ப்ராடக்டாக தான் இப்போ நம்ம அதை பார்க்குறோம் இல்லையா? ஏன்னா அது எஃப்எம்சிஜி என்னைக்கா இருந்தாலும் மார்க்கெட்டில் வந்து அதுக்கு ஒரு பிஸ்னஸ் ஸ்கோப்பு, கன்சிஸ்டன்ட் பிஸ்னஸ் ஸ்கோப்புன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் திடீர்னு ஒரு பெரிய ஆர்டர்லாம் வந்துடாது அவங்களுக்கு. திடீர்னுலாம் எதுவும் நடந்துடாது. ரெகுலராக தான் போகும். ஒரு ப்ராடக்ட் புதுசாக லான்ச் பண்ணால் கூட அது பொறுமையாக தான் பிக்கப் எடுத்து மேலே போகும். அந்த மாதிரி ஒரு கிராஜுவல் க்ரோயிங் கம்பெனி. இந்த கம்பெனியோடைய ரெவென்யூ பார்த்தீங்கன்னா அது அப்ஸ் அண்ட் டவுன்ஸே இல்லை வரல. ரொம்ப ஃப்ளாட்டாக இருக்குது. உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகுது, பட் ரொம்ப ஃப்ளாட்டாக இருக்குது. ப்ராஃபிட்டும் பார்த்தீங்கன்னா ஃப்ளாட்டாக இருக்குது. நெட்ஒர்க்கும் ஃப்ளாட்டாக இருக்குது. ஸோ இது மாதிரி ஃப்ளாட்டாக இருக்கிற கம்பெனி என்றைக்குமே நமக்கு வந்து ஃபியூச்சரில் கீழே விழுந்து பாதிப்பை ஏற்படுத்தாது. ஆனால் இதெல்லாம் நம்ம கன்சிடர் பண்ணுவோமா அப்படிங்கிறது உங்களுடைய கையில் இருக்குது. கன்சிடர் பண்ணணுமான்னு. பட் இதை நீங்கள் தெரிஞ்சுக்கணுமா? இந்துஸ்தான் யூனிலிவர்னு ஒரு கம்பெனி இருக்குது, அதுக்குடைய ப்ராஃபிட் அண்ட் லாஸ் இப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். கிட்டத்தட்ட பார்த்தீங்க 64,000 கோடி ரூபாய் வரைக்கும் இவங்க என்ன பண்ணுறாங்க ரெவென்யூ. அதில் உங்களுக்கு ப்ராஃபிட்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10,000 கோடி ரூபாய் earn பண்ணுறாங்க. அப்போ இவங்க நெட்ஒர்த்தே கிட்டத்தட்ட 50,000 கோடி ரூபாய்க்கு இருக்குது. இதில் நாம ஒன் ஆஃப் தி ஸ்டேக் ஹோல்டராக மாறணும்னா நம்ம என்ன பண்ணணும்? இந்த மாதிரி நிறுவனங்களை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு இதில் எப்போ தேவைப்படுறப்போ இன்வெஸ்ட் பண்ணணுமா வேணாமான்னு முடிவு பண்ணணும். அப்போ இதோடைய ஆசோலேஷன் இங்கே பாருங்க, 5 வருஷம் ரெக்கார்டில் எப்படி அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்குதுங்கிறது பாருங்க. இந்த கம்பெனியோட ஃபினான்ஷியல்ஸ் நோட் பாருங்க, லாஸ்ட்ல கீழே கொடுக்குறேன். உங்களுக்கு டிவிடெண்ட் பர் ஷேர், இதை நீங்க ரொம்ப முக்கியமா கவனிக்கணும். இந்த டிவிடெண்ட் பர் ஷேரை வச்சு தான் இதுக்கு முன்னாடி எப்படி மூவ் ஆயிட்டு இருந்தது, இதுக்கப்புறம் எப்படி நகரப்போகுதுன்னு பார்க்க முடியும். ஏன்னா இந்த கம்பெனிங்க எவ்ரி குவார்டர்லி ஒன்ஸ் உங்களுக்கு டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணும்போது அதையெல்லாம் வச்சு நீங்க ஒரு அசம்ஷனுக்காவது வரலாம். ஓகே, போன 2 குவார்டருக்கு வந்து இவ்வளவு கொடுத்தாங்களா, 50 ரூபா கொடுத்தாங்களா, அடுத்த 2 குவார்டருக்கு வந்து உங்களுக்கு இன்னொரு 50 ரூபா கிடைச்சா, ஒரு வேலை கிடைச்சா இவ்வளவு வரும். அப்ப இதை வச்சு பி ரேஷியோ 55 சொன்னோம். 55 இன்ட்டு அப்படி போடும்போது இந்த ஸ்டாக் பிரைஸ் எதிர்காலத்துல 3 வருஷத்துல இருந்து 5 வருஷத்துக்குள்ள 5,000 ரூபாங்கிறது இந்த மார்க்கெட் இந்த ஸ்டாக் வந்து டச் பண்ணிடும் அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக சொல்றேன். ஸோ அடுத்த நிறுவனம் என்னவா இருக்கும்? எஸ், டாடா கன்சல்டன்சி சர்வீசஸ். டாடா கன்சல்டன்சி சர்வீசஸை பற்றி தெரியாத யாருமே இருக்க முடியாது. ஆனால் தொடர்ந்து டாடா கன்சல்டன்சி பார்த்தீங்கன்னா ஷேர் ப்ரைஸ் உங்களுக்கு கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆன வேகத்துக்கு பார்த்தீங்கன்னா கீழேயும் போயிட்டே இருக்குது. தொடர்ந்து, அதாவது போன 5 வருஷமாகவே ஒன்றும் பெரிய இம்ப்ரூவ்மெண்ட்டே இல்லை. இதுலேயுமே உங்களுக்கு வந்து சில விஷயங்களை நீங்கள் நோட் பண்ணணும். ரெகுலராக இதில் இன்வெஸ்ட் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு இங்கேயுமே உங்களுடைய ப்ராஃபிட்டை நீங்கள் புக் பண்ணலாம். ஏன்னா மொத்தமாக கொண்டு போய் ஹை ரேட்டில் நம்ம வாங்க போதில்லை. மொத்தமாக கொண்டு போய் லோலையும் வாங்க முடியாது. ஸோ எவ்ரி டைம் நான் சொன்ன மாதிரி அந்த சீசன், அதாவது இந்த மார்ச் ஏப்ரல் மேலே இன்வெஸ்ட் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு இது ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டான இதுவாக இருக்கும். பட் தெரிஞ்சுக்குங்க, உடனே இப்போ இன்வெஸ்ட் பண்ணுங்கன்னா நான் சொல்லவே இல்லை. இதில் ப்ராஃபிட் இப்போதைக்கு கம்மியாக தான் இருக்குங்கிறதையும் நீங்கள் புரிஞ்சுக்கணுங்கிறத நான் சொல்ல வரேன். இவங்களோட கம்பெனி ஃபண்டமெண்டல்ஸில் உங்களுக்கு ஏர்னிங் பர் ஷேர் 138 ரூபாய் இருக்குது. புக் வேல்யூ பார்த்தீங்கன்னா எவ்வளோ இருக்குது? 292 ரூபாய் இருக்குது. அப்போ 292 ரூபாய் இருக்கக்கூடிய புக் வேல்யூ உங்களுக்கு ஸ்டாக் ப்ரைஸாக பார்த்தா 2,991 ரூபாய் இருக்குது. ஓகே, இவங்களுக்கும் ரெவென்யூ எல்லாமே பார்த்தீங்கன்னா கிராஜுவல் இன்க்ரிமெண்டலில் தான் இருக்குது. ஆனால் ஸ்டாக் ப்ரைஸ் மட்டும் ரொம்ப கீழே போயிட்டு இருக்கு. ஏன்னா அது ஓவர் ஹைப் ஆயிடுச்சு. இந்த கம்பெனி அதை பண்ண போகிறாங்க, இதை பண்ண போகிறாங்கன்னு சொல்லி அவங்கள கிளப்பி விட்டது தான் இன்னைக்கு அதனால ஏற்படக்கூடிய லாஸையும் நம்ம அதை பேர் பண்ண வேண்டியதாக இருக்குது. டிவிடெண்ட் எவ்வளோ வருதுன்றதே நோட் பண்ணுங்க. ஏன்னா ஒரு கம்பெனி வந்து நல்லா இருக்காங்கன்னு வச்சுக்கலாம், அவங்க டிவிடெண்ட் கொடுப்பாங்க. அவங்க கொஞ்சம் ஸ்ட்ரகிளில் இருந்தாங்கன்னா டிவிடெண்ட் கொடுக்க மாட்டாங்க. கேஷ் ஃப்ளோ கம்மியாக இருந்தால் டிவிடெண்ட்லாம் கொடுக்க மாட்டாங்க. ஸோ அதனால என்ன சொல்கிறேன்னா, டிவிடெண்ட் கொடுக்குறாங்கனாலே அவங்க கேஷ் ஃப்ளோ நல்லா இருக்குதுன்னு அர்த்தம். இவங்களுமே உங்களுக்கு கண்டினியூஸாக டிவிடெண்ட் கொடுத்துட்டு வராங்க. ஸோ இது ஒரு ப்ளஸ் நமக்கு. அடுத்தது மாருதி சுசுகி இந்தியா 15,479 ரூபா இருக்குது ஸ்டாக் ப்ரைஸு. சரிங்களா, இன்னைக்கு ரேட்டு. இந்த ஸ்டாக்கு கண்டினியூஸாக வளர்ந்துருக்கிற சார்ட்டை நீங்கள் பார்க்குறீங்க. அதாவது ஸ்டார்ட் பண்ண தேதியிலேருந்து 5 இயர்ஸில் எப்படி கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது மாருதி இல்லை? ஸோ இதெல்லாம் தான் நீங்கள் கவனிச்சுட்டே இருக்கணும். ஏன்னா நம்ம மனசுக்குள்ள ஸ்டாக் மார்க்கெட் பற்றின பதட்டம் குறைஞ்சா தான் உங்ககிட்ட இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸை நீங்கள் ரொம்ப நாளைக்கு ஹோல்டு பண்ணுவீங்க. உங்களுக்கு இப்போ கொடுக்கறது கிட்டத்தட்ட ஒரு கவுன்சிலிங் நினச்சிக்கோங்க. இந்த கவுன்சிலிங் எதுக்காக கொடுக்குறேன்? உங்களோட பதட்டத்தை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு. வீடியோவோட எண்டு வரைக்கும் பாருங்க, இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு. அதாவது இந்த ஸ்டாக் மார்க்கெட் தொடர்ந்து ஒரு வாரமா விழுந்ததுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு நியூஸ் வந்துட்டே இருக்கு. இந்த நியூஸ் பரப்புறது தான் பெரிய வேலையா இருக்குதே தவிர உண்மையிலே ஸ்டாக் மார்க்கெட் விழுந்துதா அப்படின்னு போய் பார்க்குற ஒரு விஷயத்தையும் இந்த வீடியோலயே நீங்க பார்ப்பீங்க. நான் கிளியரா சொல்றேன், வீடியோட எண்டு வரைக்கும் பாருங்க. அந்த கம்பெனியோடைய ரெவன்யூ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1,57,000 கோடி ரூபாய்க்கு மேல இவங்களோட ரெவன்யூ இருக்கு. 14,000 கோடி ரூபாய் ப்ராஃபிட் வச்சிருக்காங்க. அப்புறம் 96,000 கோடி ரூபாய்க்கு மேல நெட்வொர்க் வச்சிருக்காங்க. ஸோ இவ்வளவு ஸ்ட்ராங்கான கம்பெனி, குரோத்தும் எந்த குறையுமே இல்லாம உங்களுக்கு ஆவரேஜா கொடுக்குறாங்க.
சரிங்களா? ஆவரேஜ் ரிட்டர்ன்ஸ் கொடுக்குறாங்க. இதில் நீங்கள் எப்போ இன்வெஸ்ட் பண்ணணுங்கிறதெல்லாம் அப்புறம் பேசுவோம். இப்போ இப்படி ஒரு கம்பெனி இருக்குது, இந்த கம்பெனியோட ஸ்டாக் ப்ரைஸ் 15,479 விற்கிதுங்கிறது தெரிஞ்சுக்கங்க. கம்பெனி கன்சிஸ்டண்டான க்ரோத்தில் தான் இருக்குது. இதுவுமே கொஞ்சம் ஓவர் ஹைப்டாக தான் தெரியுது. இருந்தாலும் நம்ம ஃபியூச்சரில் இதை பற்றி பேசுவோம். இந்த கம்பெனி டிவிடெண்ட் கொடுக்குறாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ். 135 ரூபா டிவிடெண்ட் கொடுத்துருக்காங்க போன வருஷம். அதுக்கு முந்தின வருஷம் 125 ரூபா கொடுத்துருக்காங்க. இந்த அளவுக்கு டிவிடெண்ட் வந்துட்டு உங்களுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னாலே இவங்களோட கேஷ் ஃப்ளோ நல்லா இருக்குது அப்படின்னு. அடுத்த கம்பெனி, நம்ம வீட்டுக்கெல்லாம் பெயிண்ட் அடிப்போம். மோஸ்ட்லி மெஜாரிட்டி ஆஃப் த ஏரியாவில் உங்களுக்கு ஒரு கடையில் போய் பெயிண்ட்டுன்னு வாங்கினாலே என்ன கிடைக்கும்? ஏஷியன் பெயிண்ட் தான் கொடுப்பாங்க. இல்லை, ஏஷியன் பெயிண்ட் தான் இந்தியன் மென்டாலிட்டிக்கு செட் ஆகுற, இந்தியன் வெதர் கிளைமேட்டுக்கு புரிஞ்சுக்கிட்டு ஒர்க் பண்ணுற கம்பெனியாக எல்லாம் பார்க்குறாங்க. நம்பிக்கை தான், இல்லை சொல்ல. அவங்களோட ஓவரால் உங்களுக்கு கிராஜுவலாக அப்படி வளர்ந்து போயிருக்குன்னு பாருங்கள். அது உங்களுடைய லாஸ்ட் 5 இயர் மட்டும் எடுத்து பார்த்தோம்னா பெரிய அளவுக்கு க்ரோத்தே இல்லை. 14% தான் மொத்தமாகவே வளர்ந்துருக்குது ஸ்டாக் ப்ரைஸில். அப்போ நம்ம இவங்களோட ப்ராஃபிட் அண்ட் லாஸையும் ஒரு முறை செக் பண்ணிட்டோம்னா ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்துடும். ஆனால் இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா இவங்களோட ரெவென்யூ குறைஞ்சிருக்கு. போன வருஷத்தோட இந்த வருஷம் குறைஞ்சிருக்கு. ப்ராஃபிட்டும் குறைஞ்சிருக்கு. நெட் அசெட் மட்டும் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. மற்றபடி இந்த கம்பெனியில் ஒரு டவுன்ஃபால் இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. இந்த கம்பெனியுடைய ஏர்னிங் பர் ஷேர் பார்த்தீங்கன்னா 38 ரூபாய் இருக்குது. 38 ரூபாயில் கிட்டத்தட்ட 24 ரூபாய் எங்கள் டிவிடெண்டாகவே கொடுத்துட்றாங்க. அதனால இது என்ன ஆக மாட்டேங்குதுன்னா மேலே போக மாட்டேங்குது. பொதுவாக இப்போ நம்ம வந்து ஒரு ஏர்னிங் பர் ஷேர் 50 ரூபா இருக்குன்னா 10 ரூபாய் 15 ரூபாய் நம்ம டிவிடெண்ட் கொடுத்தோம்னா மீதி இருக்கிறது ஸ்டாக் ப்ரைஸில் இன்க்ரீஸ் ஆகும். இவங்க பணமாகவே கொடுத்துறதுனால உங்களுக்கு இது பெரிய அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகாத மாதிரி ஒரு இமேஜ் கிரியேட் ஆகும். இந்துஸ்தான் யூனிலிவரில் நான் உங்களுக்கு காட்டும்போது ஏர்னிங் பர் ஷேர் பார்த்தீங்கன்னா 46 ரூபாய் இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் அவங்க டிவிடெண்டே 53 ரூபாய் கொடுத்துருப்பாங்க. ஏன் இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் வந்து பெருசாக வளரலனாலும் உங்களுக்கு க்ரோத் இல்லாமல் இல்லை. க்ரோத்துங்கிறது உங்கள் கையில் பணத்தை கொடுத்துட்றாங்க. அவங்களோட சம்பாதிச்ச பணத்தை உங்கள் கையில் கொடுத்துறதுனால அது ஷேர் ப்ரைஸில் பெரிய இம்பாக்டை கிரியேட் பண்ண முடியும். அவ்வளோதான். இப்போ நான் உங்களுக்கு என்ன சொல்லியிருந்தேன்னாக்கா, ஸ்டாக் மார்க்கெட் ஒரு வாரமாக விழுந்துட்டே வருது, இது என்ன நிலைமை, இது எப்படி போயிட்டு இருந்தால் நாங்களாம் எப்படி இன்வெஸ்ட் பண்ணுறது அப்படிங்கிற உங்களுடைய கேள்விக்கு நான் பதில் சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நீங்கள் இவ்வளோ எஃபர்ட் போட்டு உங்களுக்கு இந்த எல்லாத்தையும் நான் கொடுக்குறேன் அப்படின்னா இதுக்கு ஒரே ஒரு பிரதிபலனாக நான் உங்ககிட்ட கேட்குறது ஒன்று தான், லைக். இந்த லைக் பட்டனை மட்டும் டச் பண்ணிவிடுங்க. வேறு எதுவுமே பண்ண வேண்டாம். நீங்கள் காசு பணம் ஒன்று கொடுத்து ஹெல்ப் பண்ணலைனாலும் கூட நான் இவ்வளோ வேலை செய்யறதுக்கு அது ஒன்று தான் என்னுடைய அஜெண்டாவாக இருக்கும். இப்போ நம்ம ஸ்டாக் மார்க்கெட்டில் லாஸ்ட் 1 வீக்காக பார்த்தீங்கன்னா டவுன்ஃபால் ஆன விஷயத்தை நோட் பண்ணுறோம். டவுன்ஃபால் இருக்கா? எஸ், டவுன்ஃபால் இருக்குது. இப்படி பார்த்தா டவுன்ஃபால். இன்னும் நீங்கள் ஜூம் பண்ணி இன்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா இது பயங்கரமாக கீழே விழுந்த மாதிரி ஒரு இமேஜ் கிரியேட் ஆகும். ஆனால் அதெல்லாம் நம்ம பயப்பட தேவை. எல்லா காலத்துலேயும் அரசியலில் சில மாற்றங்கள் ஏற்படும். அவ்வளோதான். அந்த மாற்றங்களுக்கு ஏற்ற மாதிரி ஸ்டாக் மார்க்கெட்டும் மாறும். ஸ்டாக் மார்க்கெட்டை வந்து நீங்கள் கேண்டில் ஸ்டிக்கை வச்சு பார்க்க முடியாது. நாளைக்கு என்ன நியூஸு பிரதமர் சொல்கிறாரு, பக்கத்து நாட்டு பிரதமர் சொல்கிறாரு, அது நம்மளை எந்த வகையில் நம்மளோட ஸ்டாக் மார்க்கெட் அஃபெக்ட் பண்ணுதுங்கிறத பொறுத்து தான் நம்ம மார்க்கெட்டோட ப்ரைஸ் மாறுது. ஜஸ்ட் ஒரு கேண்டில் ஸ்டிக்கை மட்டும் வச்சுக்கிட்டு நீங்கள் ஒரு முடிவுக்கு வர முடியாது. அதனால் இந்த கேண்டில் ஸ்டிக்கை கற்றுக்கிறவங்க எக்ஸ்பர்ட்ஸ் கற்றுக்கிட்டோம், அவங்கள விட்டுருங்க. நாம் கற்றுக்கணுமா ஒரு பிகினர்ஸ்னால் இப்போ தேவையில்லை. நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி லாபம் சம்பாதிக்கிறதுக்கு இந்த கேண்டில் ஸ்டிக் தேவையில்லை. நான் ஒரு உதாரணம் சொல்லணும்னா, ஸ்டாக் மார்க்கெட்டில் கிட்டத்தட்ட ஒரு 5000-7000 கம்பெனிஸ் இருக்கும் இல்லையா? அப்படி இருக்கும் பொழுது எல்லா கம்பெனியும் இருக்கட்டும், எல்லா கம்பெனியும் லாபத்துக்காக தான் வேலை செய்கிறாங்க. எல்லாத்துலேயும் நாம் இன்வெஸ்ட் பண்ணணுமான்னு தேவையில்லை. இப்போ என்கிட்ட ஒரு கார் இருக்குது. எனக்கு கார் ஓட்டுற என்னுடைய பர்பஸ் சால்வ் ஆகிறதுக்கு என் காரை ஓட்ட தெரிஞ்சால் போதும் தானே எனக்கு? இல்லை ஊரில் வந்து 20 விதமான கம்பெனி இருக்குது, 20 விதமான கம்பெனி 20 விதமான கார் வச்சிருக்காங்க. அப்போ நானும் ஒரு காரை எனக்கு ஓட்ட தெரிஞ்சால் தான் நான் ஒரு நல்ல டிரைவர் அப்படின்னு நான் நினைச்சேன்னா என்னை விட முட்டாள் யாரும் இருக்க முடியும். என்னுடைய இருக்கக்கூடிய ஒரு காரை ஒழுங்காக ஓட்ட தெரிஞ்சதுனாலே என்னால் என்ன பண்ண முடியும்? என்னோட பர்பஸை சால்வ் பண்ண முடியும். நீங்கள் எதுக்கு வந்தீங்க? வெல்த் கிரியேஷனுக்காக தானே வந்தீங்க. ஸ்டாக் மார்க்கெட்டை படிக்கிறதுக்காக வந்தீங்க. இதை படித்து நான் பிஹெச்டி பண்ண போகிறேன்னு எல்லாரும் ஆரம்பத்தில் வரும்போது பணம் சம்பாதிக்க வருவீங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிஹெச்டி பண்ணிட்டு இருப்பீங்க. உங்களுக்கு இங்கே பிஹெச்டி பண்ணுறது வேலை கிடையாது. ஏன் சொல்கிறேன்றது கேளுங்க. இப்போ இந்த ஸ்க்ரீனில் உங்களுக்கு 1 வீக் பார்த்தா லாஸ் போகிற மாதிரி இருக்கும் இல்லையா? 186 பாயிண்ட்டு லாஸு. ஓகே, ஒரு 1 மந்த் இதை எடுத்து பார்ப்போமா? அப்போ பார்க்கலாம்ல. அதில் பார்த்தீங்கன்னா 435 பாயிண்ட் ப்ளஸில் இருக்குது. இத்தனைக்கும் ஒரு வாரமாக மார்க்கெட் லாஸ் ஆகியும் கூட ஒரு மாதத்துக்கு முன்னே நிஃப்டி பாயிண்ட்ஸை விட இப்போ 435 பாயிண்ட்டு ப்ளஸில் தான் இருக்குது. இன்னமும் பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. நீங்கள் 3 மாதம் எடுத்து பாருங்கள், அதுலேயுமே ப்ளஸில் தான் இருக்கும். 6 மாதம் எடுத்து பாருங்கள், அதுலேயும் ப்ளஸில் தான் இருக்கும். நீங்கள் இப்போ ஒரு வருஷத்துக்கு காட்டுறேன் பாருங்க. கீழே விழுந்து திரும்ப எந்திரிச்சு மேலே தான் வந்திருக்கு. அந்த கீழே விழுந்த இடம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட என்ன டைம் பார்த்தீங்கன்னா, அதே நான் சொன்னேன், மார்ச் ஏப்ரல் மே. மார்ச் ஏப்ரல் மேல இன்வெஸ்ட் பண்ணுற பழக்கத்தை நீங்கள் உருவாக்கணும். இம்மீடியட்டாக எஸ்ஐபி போடுங்க. நான் சொல்லியிருக்கேன். 1 இயராக இருந்தால் கூட சரி, இதில் நீங்கள் 1280 பாயிண்ட்ஸ் ப்ளஸில் தான் இருக்குது. போன வருஷம் நீங்கள் போட்டிருந்தீங்கன்னா கூட இந்த வருஷம் நீங்கள் ப்ளஸில் தான் இருப்பீங்க. அதுவும் நீங்கள் அந்த ஏப்ரல் மேலே இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இன்னைக்கு நல்ல ரிட்டர்ன்ஸ்லேயே இருப்பீங்க. நான் உங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறேன். ஆனால் எல்லாத்தையுமே 20 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸில் நான் அனுபவித்து பார்த்து ஏர்ன் பண்ண விஷயங்களை தான் உங்களுக்கு நான் அட்வைஸாக கொடுக்குறேன்.
சரியா? எல்லாமே ப்ராக்டிக்கலாக இருக்குது. ஸோ ஓவரால் நீங்கள் என்ன இப்போ கவனிச்சிருக்கோம் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா, இந்துஸ்தான் யூனிலிவருடைய ஃபண்டமெண்டல்ஸ் பார்த்தோம், அதுக்கடுத்து டிசிஎஸ் பார்த்தோம், அப்புறமா மாருதி சுசுகி இந்தியா பார்த்தோம், அதுக்கு அடுத்தது ஏஷியன் பெயிண்ட் பார்த்தோம். அது மட்டும் இல்லாமல் போன ஒரு வாரம் மார்க்கெட் கிராஷை நீங்கள் எப்படி பார்க்கணுங்கிறதையும் நான் சொல்லிட்டேன் இல்லையா? இப்போ அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு கொரில்லா ட்ரேட் 2.0 அது சொல்லி தர போகிறேன். ஆக்சுவலாக நான் இன்ட்ராடே பண்ண மாட்டேன்னு உங்களுக்கு தெரியும், இன்ட்ராடே சொல்லி தரவும் மாட்டேன்னு தெரியும். இருந்தாலும் நான் உங்களுக்கு கொரில்லா ட்ரேட் ஏன் சொல்லி தரேன்னா, இப்போ இன்ஃபோசிஸ்ங்கிற ஒரு கம்பெனி எப்படி ஷேர் வித்ட்ரா பண்ணுறது நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நான் சொன்னேன்னா, அதே மாதிரி கொரில்லா ட்ரேட் 2.0ங்கிறதையும் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். அதில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணுமா வேணாமாங்கிறது இட் இஸ் அப் டு யூ. இதில் ரிஸ்க் எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும். ஏன்னா யாராவது நம்மளை கேட்டால் இது நமக்கு தெரியுமா, அம்மா இருக்கு கேள்விப்பட்டேன், பட் நான் அதில் இன்வெஸ்ட் பண்ணுறேன் இல்லை இன்வெஸ்ட் பண்ணலை, ஏதாவது ஒன்று சொல்லணும் இல்லையா? இது இன்ட்ராடேவை விட பெட்டராக இருக்குங்கிறதுல எந்த விதமான டவுட்டும் கிடையாது. நான் உங்களுக்கு கொரில்லா ட்ரேட் அடுத்த வீடியோ. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணுங்கள். அதோட கூட என்ன பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் சொல்லியிருக்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு காசு பணம் கொடுக்கறத விட நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் ஐடியாஸை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். சரிங்களா? கொரில்லா ட்ரேடோட அடுத்த வீடியோ உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.